பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடேசன். வணக்கம் நடேசன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் இன்று காலை பொள்ளாச்சி ரயில் நிலைய சந்திப்பு பகுதியில், அதாவது ரயில்வே பிளாட்பார்ம் பகுதியில் உள்ள அதாவது ஊர் பெயர் தெரியக்கூடிய பெயர் பலகையில் தமிழ், இந்தி, ஆங்கிலம் ஆகிய 3 எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து, இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை திமுக பிரமுகர்கள் உள்ளே நுழைந்து அந்த பெயர் பலகையில் உள்ள இந்தி எழுத்துக்களை அடித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த சம்பவம் போலீஸ் முன்னிலையில் நடைபெற்றது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு பாலக்காடு ரயில்வே கோட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு அந்த இந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்ட இடத்தை மீண்டும் உடனடியாக பணியாளர்களை வைத்து 3.5 மணி நேரத்தில் சரி செய்து தற்போது மீண்டும் தமிழ், இந்தி, ஆங்கிலம் ஆகிய 3 எழுத்துக்கள் அந்த ஊர் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ளது. தற்போது இந்த சம்பவம் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது இந்தி எழுத்து எழுதப்பட்ட சூழ்நிலையில் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்காடு ரயில்வே போலீசார், அதாவது திமுக தெற்கு மாவட்ட சட்ட திட்டக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் மற்றும் 4 பேர் என மொத்தம் 5 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நடேசன்.